போற்றிடுவேன் பராபரனை, சாற்றிடுவேன் சர்வ வல்லவரை. ஸ்தோத்திர பாத்திரம் இயேசுவையே, நேத்திரமாய் என்றும் பாடுவேன். ஸ்தோத்திர பாத்திரம் இயேசுவையே, நேத்திரமாய் என்றும் பாடுவேன். ஆர்ப்பரித்தேன் அகமகிழ்ந்தே, ஆண்டவர் என்பதை எங்கும் கூறுவேன். ஆர்ப்பரித்தேன் அகமகிழ்ந்தே, ஆண்டவர் என்பதை எங்கும் கூறுவேன். கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை இதுவரையிலும், கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை காப்பனரே. போற்றிடுவேன் பராபரனை, சாற்றிடுவேன் சர்வ வல்லவரை. போற்றிடுவேன் பராபரனை, சாற்றிடுவேன் சர்வ
கைவிடாமல் எம்மை காத்தனரே. கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை காத்தனரே. பொருத்தனைகள் துதி பலிகள் பணிவுடன் செலுத்தி ஜெபித்திடுவேன். பொருத்தனைகள் துதி பலிகள் பணிவுடன் செலுத்தி ஜெபித்திடுவேன். ஆபத்து காலத்தில் கூப்பிடுவேன். ஆண்டவரே செவி கொடுப்பார். ஆபத்து காலத்தில் கூப்பிடுவேன். ஆண்டவரே செவி கொடுப்பார். ஆர்ப்பரித்தே அகமகிழ்ந்தே ஆண்டவர் என்பதை எங்கும் கூறுவேன். ஆர்ப்பரித்தே அகமகிழ்ந்தே ஆண்டவர் என்பதை ஆமென். கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை காத்தனரே. கண்மணி போல் ஹல்லேலூயா கைவிடாமல் எம்மை காத்தனரே. நித்தமும் போதித்து நடத்தும் நித்திய ஆலோசனை அளிப்பார். நித்தமும் போதித்து நடத்தும் நித்திய ஆலோசனை அளிப்பார். முடிவிலே மகிமை சேர்த்திடுவார். மகிழ்ந்திடுவேன் நித்தியமாய். முடிவிலே மகிமை சேர்த்திடுவார். மகிழ்ந்திடுவேன் நித்தியமாய். ஆர்ப்பரித்தே ஆமென். ஆண்டவர் என்பதை எங்கும் கூறுவேன். ஆர்ப்பரித்தே அகமகிழ்ந்தே ஆண்டவர் என்பதை எங்கும் கூறுவேன். கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை காத்தனரே. கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை காத்தனரே. கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை காத்தனரே. போற்றிடுவேன் பராபரனை சாற்றிடுவேன் சர்வ வல்லவரை. போற்றிடுவேன் பராபரனை சாற்றிடுவேன் சர்வ வல்லவரை. ஸ்தோத்திர பாத்திர இயேசுவையே நேத்திரமா என்றும் பாடுவேன். ஸ்தோத்திர பாத்திரன் இயேசுவையே நேத்திரமாய் என்றும் பாடுவேன். ஆர்ப்பரித்தே அகமகிழ்ந்தே ஆண்டவர் என்பதை என்றும் கூறுவேன். ஆர்ப்பரித்தே அகமகிழ்ந்தே ஆண்டவர் என்பதை எங்கும் கூறுவேன். கண்மணி போல் கருத்துடனே ஆமென் கைவிடாமல் எம்மை காத்தனரே. கண்மணி போல் எவ்வளோ நன்மைகள், பல பல நன்மைகளை நம்மளுக்கு தந்து நன்றியோடு ஆண்டவர். எத்தனையோ பல நன்மைகள் எத்தனை ஆண்டுகளா அளித்தார். எத்தனையோ பல நன்மைகள் எத்தனை ஆண்டுகளா அளித்தார். கர்த்தரே நல்லவர் என்பதையே அதெல்லாம் உணர்ந்து நான்
தேவன் நல்லவர் என்பதை உணர்ந்து ஆமென். கர்த்தரே நல்லவர் என்பதை கருத்துடனே ருசித்திடுவேன். ஆர்ப்பரித்தேன் அகமகிழ்ந்தேன் ஆண்டவர் என்பதை எங்கும் கூறுவேன். ஆர்ப்பரித்தேன் அகமகிழ்ந்தேன் ஆண்டவர் என்பதை ஆமென். கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை காத்தனரே. கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை காத்தனரே. கண்மணி போல் Praise the Lord. ஆமென். கைவிடாமல் எம்மை காத்தனரே. போற்றிடுவேன் பராபரனை சாற்றிடுவேன் சர்வ வல்லவரை. போற்றிடுவேன் பராபரனை சாற்றிடுவேன் சர்வ வல்லவரை. ஸ்தோத்திர பாத்திர எல்லா மகிமைக்கும் ஸ்தோத்திரங்களுக்கு அவரே பாத்திரர். ஆமென். என்றும் பாடுவேன் ஸ்தோத்திர பாத்திரன் இயேசுவையே பெருமாள். என்றும் பாடுவேன் ஆர்ப்பரித்தேன் அகமகிழ்ந்தேன் ஆண்டவர் என்பதை எங்கும் கூறுவேன். ஆர்ப்பரித்தேன் அகமகிழ்ந்தேன் ஆண்டவர் என்பதை எங்கும் கூறுவேன். கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை காத்தனரே. கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை காத்தனரே. கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை ஹalleluya. கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை காத்தனரே. ஹalleluya. இதுவரைக்கும் காத்து வருகிற அவரை அவருடைய கிருபை நினைத்து எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 நன்றியோடு மகிழ்ச்சியோடு ஹalleluya உணர்வோடு விசுவாசத்தோடு இனிமேல் நம்ம நடத்த போகிறார். ஹalleluya. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வ ஞானி சர்வ வியாபி சர்வ வல்லவர் பரிசுத்த முடிவு பரியந்த நடத்த வல்லவர் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். We praise you, praise you, praise you, praise you. Oh shalana makabadalarava rihamantanalarava. Hallelujah, hallelujah. கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை ஆமென். கண்மணி போல் ஆமென் கைவிடாமல் எம்மை. கண்மணி போல் கருத்துடனே கைவிடாமல் எம்மை. ஆமென். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருக்கோம். அதனால எதிர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ராம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். Praise the Lord. Hallelujah. 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 Thank you Jesus. Hallelujah. இன்ன கிருபையை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தரை துதிக்கிற ஜனங்களாக. Hallelujah. உன் வாயை விரிவாய் திற. நன்மையால் நிரப்புவே நம்முடைய சிந்தனை, நம்முடைய இதயம், நம்முடைய நாவுகள் அவருடைய சத்தியத்திற்கு, அவரை துதிப்பதற்கு. ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய இதயத்தை, நம்முடைய நாவுகளை, சிந்தனையை, நம்முடைய எல்லாவற்றையும் கர்த்தருக்காக திறக்கும் பொழுது அவர் நமக்குள்ள உட்பிரவேசிப்பார். நமக்குள்ள மகிமையான காரியங்களை அவர் நடப்பிப்பார். உலக வாழ்க்கையிலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மேன்மையாக கர்த்தர் நம்மளை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணி. ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. 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 வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்றார். ஹல்லேலூயா. வானங்களும் வானாதி வானங்கள் அவரை கொள்ளாது. அவர் எவ்வளோ பெரியவர். நமக்காய் அடிமையின் ரூபம் எடுத்தார். ஹல்லேலூயா. நாமும் நம்மை அவருக்கு அடிமைகளாக தாழ்த்துவோம், பணிவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உம்முடைய நல்ல வல்ல ஆவியானவர் எங்களை செமையான வழியில் நடத்துங்க ஆண்டவரே. எங்களை சுத்தம் பண்ணுங்க, எங்களை உருவாக்குங்க, பரிசுத்தமாக்குங்க என்று நம்மளை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. ஷபாபாதரபா கபாதலரபா கரமா கபாதலரதனபா ரிகாமந்தனலதரபா ஷபாதலரபா. ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய அன்பு, அந்த நன்றி நமக்குள் அதிகமாக பொங்கணும். ஹல்லேலூயா. ஓ ஷபாதலனபா யாரபா கபாதலரபா ரிகாமந்தனலதரபா யாரபா ஷபாதனதரபா. ஹல்லேலூயா. 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 பலத்தை பெற்றுக்கொண்டே இருப்போம். கர்த்தரை உயர்த்தி 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 துதித்து 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 அவருடைய கிருபைகளை பலத்தை பெற்றுக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. விரிவாய் திற. நான் உன்னை நிரப்புவேன் 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 என்று சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு ஆமே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சாருளே வரம் பொருளே. பரிசுத்தமே ஆமே பரனே சாருளே வரம் பொருளே. தேடின நன்மையடைந்தே பாடின பாடல்கள். பிரைஸ் தி லார்ட். உம்மை துதிக்கிற ஜனங்களாக எங்களை மாற்றினரே. ஆமென். பாடின பாடல்கள் ஈங்களித்தே. ஐயா உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். நீர் எங்கள் தேவன், எங்கள் ராஜா. ஓ ஷபாபா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் உம்மையன்றி
வேண்டிய கிருபைகள் அப்பா. புதிய சமாதானத்துக்குள்ள பிறப்பினிதம் சேர்த்திடுவே ஐயாவும் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி பாடுவே இசையா உந்த நண்பு உள் பொங்குதே இசையா உந்த நண்பு உள் பொங்குதே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி ஹalleluya ஆமென் உந்த நண்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நண்பு praise the Lord பெருக்கத்திலே நன்றி செலுத்தி உதவி எனக்கு அளித்தீ பெருக்கத்திலே நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ திசை கெட்டங்கோ ஓ praise the Lord தீவிரம் வந்தெம்மை தாங்குகிறேன் ஐயா திசை கெட்டங்கோ அலைந்திடாமல் தீவிர ஓ ஐயா பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி ஆமென் இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி praise the Lord உந்த நண்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே எல்முன் செல்லோம் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் எங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக நடத்துகிற உம்முடைய சமூகம் ஆமென் ஆமென் உம்மை தேடிக்கொண்டிருக்கிற உம்மை ஆண்டவர் கனப்படுத்தல் ஒவ்வொருத்தரும் உண்மைதாக உம்முடைய சமூகம் ஆமென் உமது கோலோ ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு நாளும் என்னை தேற்றி பலப்படுத்தி உமதுக்கு உம்முடைய வசனங்கள் சத்தியங்கள் உம்முடைய வாக்கு தத்தங்கள் எங்களை உண்மையா என்னையும் தேற்றிடுதே ஐயா உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி praise the Lord இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி பாடுவேன் இசையா உந்த நண்பு ஹalleluya இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே கனிச்செடி நீர் நிலைத்திருக்கோ நினைக்கப்பட்ட கொடிகளாக உடைய அபிஷேகத்தில் இணைக்கப்பட்ட கொடிகளாக உடைய வசனத்தில் இணைக்கப்பட்ட கொடிகளாக ஆமென் கொடியாய் அணியே படர்ந்திலங்க என்னில் கீழை நறுக்கி வேண்டாத காரியங்களை நறுக்கி போடுங்க கர்த்தரை காத்தெம்மை சுத்தம் செய்யும் ஐயா கீழை நறுக்கி சுத்தம் செய்யும் ஐயா கீழை நறுக்கி பிரிங்கி ஒப்பு கொடுப்போம் ஆமென் சுத்தம் செய்யும் ஐயாவும் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி பாடுவே இசையா உந்த நண்பு praise the Lord இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி பாடுவே
இதயத்தின் வாஞ்சையே தாகமே நீர்தான் உயிரே என் இதயம். ஆமென் எனது இறைவா உயிரே நேசிக்கிறேன். உமக்கு சுத்தமானதை செய்து உன் வசனங்களை கை கொண்டு இன்னும் நேசிப்போம். ஐயா நேசிக்கிறேன் இயேசுவே ஓ நேசமுகம் என்று கண்டிடுவே. ஐயாவும் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி. ஓ இந்த நண்பு ஆமே இசையா இந்த நண்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே. இசையா இந்த நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா இந்த நண்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் எங்கள் ஆன்மா இலக்கு அதுவே. ஆமே உடனே ஜொலிக்கும் முடிய சீக்கிரமாய் சேர்த்திடுவே. சீயோனை வாஞ்சித்து ஐயா சீக்கிரமாய் சேர்த்திடுவே. சீயோனை வாஞ்சித்து ஆடுகிறேன். ஐயாவும் பாதம் பணிந்தே பெண்ணாலும் துதியே உம்மையன்றி ஆடுவேன். ஓ இசையா உந்த நண்பு ஆமென் ஆமென் உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே. ஆமென் ஆமென் எங்களை ஆமென் ஆண்டவரே மாற்றும் சீர்படுத்துங்க. இசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குதே. கனிச்செடி நிலைத்திருப்போ கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கனிச்செடி நிலைத்திருப்போ கொடியாய் அடியே படர்ந்திலங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கே கர்த்தரை காத்தெம்மை. Praise the Lord. ஐயா கிளை நறுக்கி Praise the Lord. ஆமென் ஆமென் ஆமென். ஐயா கிளை நறுக்கி எங்களுக்குள்ளேயும் எங்களை சுற்றிலும் எல்லாவற்றிலையும் பரிசுத்தத்தை உண்டாக்கி சுத்தம் செய்யும். ஐயா கிளை நறுக்கி களை பிடுங்கே கர்த்தரை காத்தெம்மை சுத்தம் செய்யும். ஐயாவும் பாதம் பணிந்தே பின்னாலும் துதியே உம்மையன்றி. ஆமென் இசையா உங்க நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா உங்க நண்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே பின்னாலும் துதியே உம்மையன்றி. Praise the Lord. ஆமென் உள்ளம் பொங்குதே. இசையா ஆமென் உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயாய் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயாய் Praise the Lord. புது கவியால் நிரப்பினிட நடத்துகின்றே. நோதன உம்முடைய சமாதானத்தினால சந்தோஷத்தினால உம்முடைய பலத்தினால வல்லமையினால ஆமென் நோதன சாலேமில் சேர்த்திடுவே. என்னை நிரப்பினீரா. ஓ நன்றி நன்றி நன்றி. சாலேமில் சேர்த்திடுவே. ஐயாவும் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உங்க நண்பு உள்ளம் பொங்குதே. இசையா உங்க நண்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே
சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்றாலே எங்கள் வாழ்க்கையில வெற்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் ஆமென் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலோ உண்மையோ என்னை தேற்றிடுதே ஐயா. உமது கோலோ அடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுதே ஐயா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி. ஆமென் இசையா உந்த நன்பு உள்ள பொங்குதே. இசையா உந்த நன்பு உள்ள பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி. Praise the Lord. உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. Hallelujah. Praise the Lord. Hallelujah. தேவன் மேல இருக்கிற அன்பு நமக்குள்ள பெருகணும். Hallelujah. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி. ஆமென் இசையா உந்த அன்பு உள்ள. பிரைஸ் தி லார்ட். தேவ அன்பு இசையா உந்த அன்பு. அவருடைய வழி அவருடைய வசனத்தின் மேல் இருக்கிற அன்பு, சத்தியத்தின் மேல் இருக்கிற அன்பு, அவருக்காய் வாழ வேண்டும் என்ற அன்பு, அவருக்காய் ஒப்பு கொடுக்கிற அன்பு. ஹல்லேலூயா. நமக்குள்ள பெருகும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஹல்லேலூயா. கர்த்தரை அன்போடு நன்றியோடு தேட 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 அவர் நம்மளை சும்மா விட மாட்டார். நமக்கு வேண்டிய பலன், வல்லமை, ஞானம், அறிவு, நடக்க வேண்டிய வழிகளுடைய நடத்துதல் எல்லாம் தேவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. உண்மையில் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். தீர்க்கமாக கர்த்தரம் நடத்தி செல்ல வல்லவர். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. 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 Oh shadana makabadala rama. என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக, அநேகருடைய வாழ்க்கையில உப்பாக சுவை தருகிறவர்களாக, அநேகருக்கு விளக்காக கர்த்தர் நம்மளை மாற்றுவார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ஷபதலரதரப தியரபகபதலரப. பேதையை ஞானத்தால், பலவீனம் பலத்தால், இழிவை மேன்மையால் மாற்றிடுவே. இன்னைக்கு பேதையா இருக்கலாம், ஆமென். இன்னைக்கு இழிவாக இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றுவார். மேன்மையாய் மாற்றிடுவே. உப்பாய் விளக்காய் உலக சுடராய். உப்பாய் விளக்காய் உபயோகமாய். ஆமென் ஆமென். உபயோகமாய் மாற்றிடுவே வல்ல ஆவியே. Praise the Lord. Amen. சகலத்தையும் செய்பவரே வல்ல ஆவியே. ஓ ஆவியானவரே, வாஞ்சையோடு அவரே உந்தனின் ஆற்றல். Praise the Lord. எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு உந்தனின் ஆற்றல். Praise the Lord. எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு ஆவியே.
மலைகளை நொறுக்கி அதராய் மாற்றும் எந்திரமாய் மாற்றிடுமே. மலைகளை நொறுக்கி ஆமே எந்திரமாய் மாற்றிடுமே. கடின இதயங்கள் உடைந்து நொறுங்க, அநேக இதயங்களும் பக்கம் திருப்ப வல்ல கருவியாய் மாற்றிடுமே. வல்ல கருவியாய் மாற்றிடுமே. வல்ல ஆவியே சகலத்தையோ ஆமே வல்ல ஆவியே செய்பவரே உங்களின் ஆற்றல். பிரைஸ் தி லார்ட். எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு உங்களின் ஆற்றல். ஆமே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு வல்ல ஆவியே. ஆமென். You are omnipotent spirit of God. சர்வ வல்ல தேவ ஆவியானவர். ஆவியே Praise the Lord. கேட்போம் ஆண்டவரே. பேதையை ஞானத்தால் பலவீனம் பலத்தால் இழிவை மேன்மையாய் மாற்றிடுவீர். அடிமைப்பட்ட வாழ்க்கைய பலவீனம் பலத்தால் இழிவை மேன்மையாய் ஒப்பாய் விளக்காய் உலக சுடராய் ஒப்பாய் விளக்காய் ஆமென் உபயோகமாய் மாற்றிடுமே. உபயோகமாய் மாற்றிடுமே. ஆவியே தேவாவியே சகலத்தையோ என் ஆவினால் எல்லாமாகும். ஆவியே Praise the Lord. சகலத்தையும் செய்பவரே உந்தனின் ஆற்றல். ஆமென். எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு உந்தனின் ஆற்றல். Praise the Lord. எல்லாவற்றையும் Praise the Lord. ஆமென். பகாலின் பக்திகள் ஒழிந்து போக அக்கினி அபிஷேகம் துமே. பகாலின் பக்திகள் ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற விக்கிரகங்கள் நவீன விக்கிரகங்கள் உடைந்து போகட்டும். ஆமென். அதிசயம் அற்புத எங்கும் நடந்து அதிசயம் அற்புத ஆமென் சுவிசேஷத்தை பரவ செய்யோ. சுவிசேஷத்தை ஆமென் ஆவியே ஆமென் சகலத்தையும் செய்பவரே வல்ல ஆவியே. பிரைஸ் பிரைஸ் சகலத்தையும் அவரே உங்களின் ஆற்றல் என்னில் இருப்பதால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு உங்களின் ஆற்றல். ஆமென் ஆமென். எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு வல்ல ஆவியே. ஆமென். சகலத்தையும் செய்பவரே வல்ல ஆவியே. ஆமென். கேட்ப அக்கினி ஜுவாலைகளா எங்களை மாற்றுங்க. ஹல்லேலூயா. ஆமென். அக்கினி ஜுவாலையாக காற்றுகளாக ஊழியர்களை மாற்றிடுமே. அக்கினி ஜுவாலையாக காற்றுகளாக ஊழியர்களை மாற்றிடுமே. காட்டு தீயாய் எழுப்புதல் பரவ காட்டு தீயாய் ஆமென் வரங்களாலே நிரப்பிடுமே. வரங்களாலே ஆமென் காட்டு தீயாய் எழுப்புதல் பரவ காட்டு தீயாய் எழுப்புதல் பரவ வரங்களாலே நிரப்பிடுமே. வரங்களாலே ஆவியே தேவாவியே சகலவற்றை செய்ய வைக்கிறவர் ஆவியே
முடியாதது என்று ஒன்றுமில்ல. சகலவற்றை செய்ய வைக்கிறவர் உந்தனின் ஆற்றல். ஆமென் ஆமென். எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு உந்தனின் ஆற்றல். ஆமென் ஆமென். எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. செடியில் கொடியாய் இணைந்து பிணைந்து மிகுந்த கனிகளை கொடுத்திடவே. செடியாகி மோடு மிகுந்த கனிகளை கொடுத்திடவே. நீந்தி மிதந்து அப்படி ஆவில ஒவ்வொரு நாளும் நீந்தி மிதந்து வென்று மகிழ நீச்சல் ஆழத்தில் கம்ப்ளீட்லி உங்களுடைய ஆவிக்குள்ளாக நாங்கள் ஆமென் ஆமென் ஆமென். நீந்தி மிதந்து வென்று மகிழ நீந்தி மிதந்து உலகத்தை ஜெயிக்க நீச்சல் ஆழத்தில் நடத்திடுமே. நீச்சல் ஆழத்தில் நடத்திடுமே. வல்லாவியே சகலத்தையும் செய்பவரே. வல்லாவியே ஓ வல்லாவியே தேவாவியே சகலத்தையோ. ஆமே ஆமே. ஆவியில் கோட்டையா சேனையா இணைந்து ஆவியின் பலனை நம்மளை சுற்றிலும் பாதுகாப்பை நம்முடைய வல்லமைய ஆமே ஆவியின் பலனை தருபவரே. வான மண் நமக்கு எதிரான அவன் திட்டங்களை சூழ்ச்சிகளை செயலக்க செய்வார். ஆமே. வழுவிலக்க செய்பவரே. வழுவிலக்க ஆமே ஆமே. வான மண்டல பொல்லாத சேனைகள் வான மண்டல பொல்லாத சேனைகள் வழுவிலக்க செய்பவரே. ஆமே. வழுவிலக்க செய்பவரே. ஆவியில் கோட்டையார் சேனையா இணைந்து ஆவியின் பலனை தருபவரே. ஆவியில் கோட்டையார் சேனையா இணைந்து ஆவியின் பலனை தருபவரே. வான மண்டல பொல்லாத சேனைகள் ஆமே மண்டல எதிரான யோசனைகளை வழுவிலக்க ஆமென் ஆமென். வழுவிலக்க பிரைஸ் தி லார்ட் ஆமென். வான மண்டல பொல்லாத சேனைகளை வான மண்டல பிரைஸ் தி லார்ட் வழுவிலக்க செய்பவரே. வழுவிலக்க ஆமென். வல்லாவியே தேவாவியே ஆமென். பயத்தின் ஆவி எல்லாம் ஓடி போயிடும். தேவாவியே அடிமதத்தின் ஆவிகள் பயத்தின் ஆவிகள் வல்லாவியே சோர்வின் ஆவிகள் எல்லாவற்றையும் தேவன் துரத்துவார். ஆமென். கேட்போமா? வல்லாவியே வல்லாவியே தேவாவியே சகலத்தையும் செய்பவரே. உந்தனின் ஆற்றல் ஆமென் ஆமென். We overcome all things. ஆமென். உந்தனின் ஆற்றல் ஓ ஷ்னவதல ரவ ஆமென். செய்ய பலனுண்டு வல்லாவியே. ஓ praise the Lord praise the Lord. வல்லாவியே ஓ ஷ்னவதல ரவ. கேட்போம் ஞானத்தின் ஆவியே. பேதைய ஞானத்தால் பலவீனம் பலத்தால் இழிவை மேன்மையாய் மாற்றிடுமே. பேதைய ஞானத்தால் பலவீனம் பலத்தால் இழிவை மேன்மையாய் ஆமே ஆமே. உப்பாய் விளக்கா இந்த பூமியில ஆமே. உப்பாய் விளக்கா உலக சுடரா உபயோகமா ஆமே உபயோகமாய் மாற்றிடுமே. உப்பாய் விளக்கா ஆமே. எங்கள் எல்லாரையும் உலக சுடரா உபயோகமாய் ஆமே உபயோகமாய் மாற்றிடுமே. வல்லாவியே தேவாவியே சகலத்தையும் praise the Lord. வல்லாவியே ஓ praise the Lord. ஆமென் ஆமென். வல்லாவியே ஓ ஷ்கபாபா
நல்லவரே வல்லாவியே Hallelujah. Thank you Holy Spirit. உலக வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரெண்டுத்திலையும் பலவான்களாய் சாதிக்கிறவர்களாக திராணி உள்ளவர்களாய் நம்மளை மாற்றுகிற தேவன். Hallelujah. எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள்ள வாழ்ந்தாலே சகலவற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாய் நாம் வாழ்வோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒன்றுமே முடியாத சிறுபாவில அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க வைத்தார். உலக பிரகாரமான ஆலயத்தையும் கட்டுவார், உலக வாழ்க்கையும் கட்டி எழுப்புவார், குடும்பங்களை கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு வேண்டிய ஒவ்வொரு நன்மைகளையும் நிரப்புவார். ஆவிக்குரிய ஆலயத்தையும் கட்டி எழுப்ப வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம் பலத்தினால், நம்முடைய பலக்கிரபத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவினாலே ஆகும். கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஓ ஷாதாலா காபாலா. எல்லாரும் அப்படி நாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. Oh, thank you Holy Spirit. Thank you Father. Hallelujah. Thank you Jesus. எல்லாரும் சொல்லுவோமா? வல்லாவியே தேவாவியே. ஆமென். வல்லாவியே தேவாவியே சகலத்தையோ உந்தனின் ஆற்றல் என்னில் அபிஷேகம் பெற்றவங்க சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவில வாழ பிரயாசப்படுவோம். ஆற்றல் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. வல்லாவியே சகலத்தையோ praise the Lord. வல்லாவியே ஆமென். சகலத்தையோ ஆமென். அப்படியே விசுவாசத்தோடு எல்லாரும் கர்த்தர் என்னால முடியல என்று சொல்லுகிற ஒவ்வொரு விஷயத்தை இந்த உலகத்துல நிறைவேற்ற வைப்பார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தம் இல்லாமல் தோற்று கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவ ஆவினர் கட்டி எழுப்புவார் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. எல்லாரும் அவரை வரவேற்று வாரும் தூய ஆவியே வானவனாய் ஆமென் உயிர்ப்பிக்கும் தேவ ஆவியே ஆவியில் பிறக்க மரித்து போன எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கும் தேவ ஆவியே ஆவியில் பிறக்க மகிமை மகிமை இயேசுவுக்கே மகிமை தேவனுக்கே மகிமை மகிமை தூயாவிக்கே மகிமை 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 தூ ஆமென் மகிமை மகிமையே மாம்ச சிந்தை அகற்றுமே. கார்னல் மைண்ட், ஃப்ளெஷி தாட்ஸ் எல்லாவற்றையும் ஆமென் சுட்டெரிக்கும் தேவ ஆவியே சர்வா
சுட்டெரிக்கும் தேவாவியே சர்வாங்க. ஆமென் சொல்வோமா? ஜென்ம சுவாபம் நீக்கிடுமே. மோசமான சுபாவங்கள் எல்லாம் ஒடிச்சு போட்டு லைந்திடுமே. மீண்டுமாய் ஜென்ம சுவாபம் நீக்கிடுமே. பழைய மனிதனை கலைந்திடுமே. புதிய மனிதனை தரித்திடவே கிறிஸ்துவின் சாயல் மாற்றுமே. புதிய மனிதனை தரித்திடவே கிறிஸ்துவின் சாயலா. ஆமென். கேட்போம். ஆவியின் வழியில் நடத்திடுமே. ஆவியின் சிந்தை. ஆமென். ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸா வாழணும். ஆவியின் வழியில் மேலான வழி தேடணும். ஆமென். ஆவியின் சிந்தை தாருமே. பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடவே சத்திய வழியில் நடத்திடுமே. பரிசுத்தமாய் நான். எல்லாரும் கேட்போம். சத்திய வழியில். ஆமென். வீணான எண்ணங்களை சிறையாக்கும் விண்மகிமை. என் வாழ்க்கைக்கு சம்மதம் இல்லாத பிரோஜனம் இல்லாத சிந்தனைகளை, வீணான எண்ணங்கள் சிறையாக்கும் பின்மகிமையில் நிரப்பிடும். நேரானவைகளை நாடிடவே இதயத்தில் வாஞ்சை ஏற்படுத்தும். மேலானவைகளை நாடிடவே இதயத்தில். ஆமென். நம்முடைய கரங்களை உயர்த்தி மகிமை மகிமை இயேசுவுக்கே, மகிமை தேவனுக்கே, மகிமை மகிமை தூயாவிக்கே, மகிமை மகிமையே, மகிமை மகிமை தூயாவிக்கே. ஆமென். மகிமை. Praise the Lord. வாரும் தூய ஆவியே, வானவரால் என்னை மாற்றுமே. உயிர்ப்பிக்கும் தேவ ஆவியே, ஆவியில் பிறக்க. ஆமென். உயிர்ப்பிக்கும் தேவ ஆவியே, ஆவியில். ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவன் நம்மை அப்படியே மாற்றி அமைக்க முடியாத ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா
கரங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிப்போம். தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்ட போது அவன் குமாரர் அவனுடைய மந்தையினிடத்தில் வெளியிலே இருந்தார்கள். அவர்கள் வரும் அளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான். அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடே பேசும்படி அவனிடத்தில் வந்தான். கர்த்தர் கட்டளையிடாத ஒரு இடத்தில் அவர் இருந்து அவர் வாழும் பொழுது அவருடைய பிள்ளைகள், அவருடைய மகள் தீட்டுப்பட்டு போகிறாள். அந்த சீகேமினாலே அவருடைய வாழ்க்கை சீரழிக்கப்படும் பொழுது இந்த விஷயம் தெரிய வரும்போது யாக்கோபு சிந்திக்கிறார். அங்கே வாசிக்கும் பொழுது அந்த தருணத்தில் யாக்கோபு பேசாமல் இருந்தான், மௌனமாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா புரியுது, கர்த்தர் கட்டளையிடாத இடத்துல, தேவன் நடத்தாத இடத்துல நம்ம இருக்கிறதுனால தானே இப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி அவன் தன்னை உணர்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல அவன் எந்த எதிர்ப்பையும் காண்பிக்க முடியாது. ஏனென்றால் சுற்றிலும் கானானிய ஜனங்கள். அவன் எதிர்த்து ஏதாவது ஒன்று செஞ்சால் அவனுடைய குடும்பத்துக்கு அது பாதகமாய் மாறிவிடும். அதனால் என்ன பண்ணுறான்னா, அவசரப்பட்டு எதிரிகளுடைய பகையை சம்பாதிக்கக்கூடாது என்ற ஒரு மௌனமும் இருக்கிறது. அதே போல் கர்த்தருடைய வழியில் நம்ம இல்லாததுனால அல்லவோ நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு மோசமான சிச்சுவேஷனுக்கு வந்திருக்குதுன்னு சொல்லி அவன் சிந்திக்கிறான். அதனால்தான் கோபப்படல, அவசரப்படல, ஆத்திரப்படல, அவன் அமைதியாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட எந்த சிக்கல் வரும் பொழுதும் நாம் பிறரை ப்ளேம் பண்ணுறதை விட்டுட்டு நாம் நம்மளை சிந்தித்து பார்க்கணும். என்னிடத்தில் ஏதாகிலும் குற்றங்கள், குறைகள் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக இன்னொரு வசனம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாக்கோபோடு பேசும்படி. எதுக்கு வரான்? நீங்கள் ஏன் எங்களோட கூட கலக்காமல் இருக்கிறீங்க? நம்ம 2 இனங்களும் கானானி இனங்கள் மோசமான கலாச்சாரம், எங்களோடக்குள்ளே நீங்கள் கலந்து கொள்ளுங்க, நம்ம ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிடலாம். இன்னும் கடவுளுடைய வழியை விட்டு விலகி போகிறதுக்கு இவன் பேச வரான் யாக்கோபுக்கிட்ட. எனவே எனக்கு கருமையான தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்தனைக்கு இடம் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் சிந்திக்கணும், சிந்தித்து நம்மளை கர்த்தர் வழிக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம சிந்திக்கும் பொழுது பிசாசு என்ன பண்ணுவானா, இன்னும் நம்மளை பிடிச்சி இழுக்க, இன்னும் நம்ம வாழ்க்கையை பாவத்தில் தள்ளத்தக்கதாக, நமக்கு ஆதரவாய், நமக்கு சப்போர்ட்டாக, உங்கள்கிட்ட எந்த குற்றம் இல்லைப்பா, எந்த குறையும் இல்லைப்பா, நீ ஒன்றுத்தையும் மாற்ற வேணாம்ப்பா, எல்லாமே உலகம் உனக்கு தப்பு செஞ்சிடுச்சு, ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாரு, இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா சில மனுஷங்க வந்து உங்களுக்கு ஆறுதலாக பேச வருவாங்க. அப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஆஹா எவ்வளோ ஆறுதலாக நமக்கு இருக்கிறாங்க. நோ, நம்ம வாழ்க்கையை இன்னும் கேடான நிலைமைக்கு தள்ளுவதற்கு தான் அப்படிப்பட்ட மனிதர்களை பிசாசு பயன்படுத்துகிறான். நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியம் நிகழ்ந்தாலும் நாம் ஃபஸ்ட்டு போக வேண்டியது தேவ சமூகம். முழங்கால் படிக்கணும், ஜெபிக்கணும், கேட்கணும். ஆண்டவரே, இந்த காரியம் உம்முடைய சித்தம் இல்லாமல் என் தலையிலிருந்து ஒரு முடி கூட விழ முடியாதுன்னு வசனம் சொல்லுதே. இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையில் ஏன் ஏற்பட்டது என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இதை மறைத்து விட்டு தான் இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணுறான்னா, பல ஜனங்களுடைய வாழ்க்கையை பூசி, அதுவும் பல தேவதாசர்கள் என்று சொல்லக்கூடியவர்களை வைத்து அவன் பூசி மொழுவி அவங்களுடைய குற்றங்களை, குறைகள் எல்லாம் அப்படியே மூடி மறைச்சி போட்டு, இந்த காயம் பட்டுச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு டின்ச்சர் வச்சு துடைப்பாங்க. டின்ச்சர் வச்சு துடைக்கும் போது எரியும், கூலிங்காக இருக்காது, எப்படி இருக்கும்? எரியும். அதே போல் நாள்பட்ட காயத்தை சுத்தம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அதில் சீழுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த சீழ் இருந்துச்சுன்னா சீழை பிதுக்கி க்ளீன் பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, கட்டு போடுவாங்க.
சீழை வச்சு அப்படியே கட்டு போட்டாலோ, அடிப்பட்ட காயத்தை சுத்தம் பண்ணாமல் கட்டு போட்டாலோ மனுஷங்களுக்கு பிரச்சனையாடும். பிசாசு எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்மிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை பார்க்க விடாமல் பிசாசு மேற்பூசாக பூசுவான். யாக்கோபு இப்படிப்பட்ட ஒரு தன்னை உணர்ந்து என்னுடைய வழியினால தான் இப்படின்னு சொல்லி அவன் மௌனமாக அமைதியாக சிந்தனை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த சீகேமனுடைய தலைவன் ஏமோர் என்கிறவன் வருகிறான். ஏன்பா கஷ்டப்படுற, ஏன் கவலைப்படுற, ஏதோ நடந்து போச்சு, நம்ம என்ன பண்ணலாம், ஒன்றுக்குள்ளே ஒன்றா இல்லை, நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க, எங்களோட இணைஞ்சிருங்க. அதாவது வியாபாரம் மட்டும் இல்லை, பொண்ணு கொடுக்கறது மட்டும் இல்லை, அத்தனை விதமான கலாச்சாரங்களும் உங்களுக்குள்ளேயே வந்துடும். நம்ம எல்லாரும் ஒரே ஜனங்களாய் மாறிடலாம், தேவ ஜனங்களாய் வேண்டாம் என்று ஒரு நயவஞ்சகமான காரியத்தை அவன் பேச வருகிறான். எனவே தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே கருமையான தேவ ஜனமே, சில வேளைகளில் உங்களை சந்திக்காத மனுஷங்க உங்களை தேடி வருவார்கள். உங்களை கண்டுக்காத உலகம் உங்களை தேடி வரும். அப்படி வரும் பொழுது நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட தேவையில்லை. நீங்கள் எப்பவுமே தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நீங்கள் காணப்படுவது அவசியமான காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே தேவனுடைய பிள்ளைகள் ஞானமுள்ள பிள்ளைகளாய் நாம் காணப்படுவது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனையை அவன் கர்த்தர் கூட சேர்ந்துடக்கூடாது, அவன் நம்ம கூட சேர்ந்துடணும். ஏமோருடைய ஐடியா என்னது, இந்த பிரச்சனை நிகழ்ந்ததுக்கப்புறம் யாக்கோபு பிசாசுடைய எண்ணமே அவன் தேவனோடு கூட சேரக்கூடாது, இன்னும் நம்ம கூட டைப் ஆகிடணும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸில் நீங்கள் படிக்கும்போது சாதாரணமாக தான் இருக்கும். ஏதோ அப்படியே சமரசம் பேச வந்தாங்க, சமாதானம் அடைய வந்தாங்க. ஆனால் அதன் உட்கருத்து பாருங்கள், உட்கருத்து பார்த்தீங்கன்னா கேடை இன்னும் கேடாக மாற்றுவதற்கு தான் இப்படிப்பட்ட காரியங்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உஷாராக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்றைக்கு கூட எருசலேம் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் ஆலயத்துக்கு வரவது எதுக்கு தெரியுமா? தங்களுடைய குற்றங்களை, குறைகளை தங்களை தாழ்த்த, உணர, ஒப்பு கொடுக்க, சீர்படுத்தி கொள்ள, தங்களை ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள தான் ஆலயம். ஆனால் அன்றைக்கு எருசலேம் ஆலயத்தில் இதுக்கு புறம்பாக அத்தனை விஷயங்களையும் அங்கே வச்சாங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யோவான் 2:15, ஏசப்பா ஆலயத்துக்கு போகும்போது பார்க்குறாரு, ஜெப வீடாக இருக்க வேண்டியது, குற்றங்களை உணர வேண்டியது, பாவங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியது, தாழ்த்த வேண்டிய இடம், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டிய இடம், தேவனோட கூட ஒப்புரவாக வேண்டிய இடம் ஆகிய தேவாலயம் தேவையில்லாத விஷயங்கள் அங்கு காணப்பட்டுச்சு. வாசிங்க. தேவாலயத்திலே ஆடுகள், மாடுகள், கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு ஆண்டவர் பார்த்தார், என்னடா இது, ஜெபிக்கிற இடம், உணர்கிற இடம், ஒப்பு கொடுக்கிற இடம், தேவனோடு மக்கள் நெருங்கி சேர்கிற இடம், இப்படிப்பட்ட இடத்துல வெளிப்பிரகாரம் புறஜாதிகளும் பெண்களும் நின்று ஜெபிக்கிற இடத்த என்னாக்கிட்டாங்கன்னா வியாபார ஸ்தலமாய் மாற்றிட்டாங்க. ஆண்டவர் சமூகம் வருது, உணர வேண்டிய இடத்துல வியாபாரம் என்ன பண்ணுது, நடக்குது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, என்ன வியாபாரம் பண்ணாங்கன்னா, இவங்க கொண்டு வர ஆடு மாடுகளை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு பழுதே இல்லைனா கூட, இல்லைப்பா இதில் கொஞ்சம் அப்படி இருக்குதுப்பா இப்படி இருக்குதுப்பான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டோம், வெளியே போ, அங்கே விற்குது பாரு ஆடு, அந்த ஆடை வாங்கினுவான். அந்த ஆட்டு கடையை வச்சுருக்கிறத யார்? பிரதான ஆசாரியாக தான் வச்சுருப்பான். இது மாதிரியெல்லாம் கோல்மால் வேலையெல்லாம் நிறைய செஞ்சுருந்தாங்க ஆலயத்தில். அவங்க கொண்டு வரதை அது பழுது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சேல்ஸ் பண்ணுறதை வாங்கி சொல்லுவாங்க. இப்படியாக வியாபார ஸ்தலமாக மாற்றி போட்டார்கள். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதே போல் தேவாலயத்தில் செலுத்த வேண்டிய காணிக்கை யூதர்களுடைய காணிக்கை தான் செலுத்தணும். ரோமர்களுடைய அந்த மன்னருடைய அச்சு பொறிக்கப்பட்டதை செலுத்தக்கூடாது. அதனால் யூதர்களுக்கென்று கை பழக்கத்தில் சில நாணயங்கள் இருந்துச்சு. ரோம நாணயங்களை கொடுத்துட்டு யூத நாணயங்களை மாற்றுவாங்க வெளியே. அப்படி மாற்றும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அதில் கொஞ்சம் கமிஷன் அடிப்பாங்க.
அந்த காசுக்காரர்கள் இப்படி கமிஷன் அடிக்கிறது, அங்கே ஒரு வியாபாரம் பண்ணுறது, இவங்க கொண்டு வந்து இதை செலுத்துறது, இப்படியாக செய்து கொண்டிருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியமாக அவங்க மாற்றி கொண்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணாருன்னா, கமர்ஷியலாக டோன்ட் சேஞ்ச் த வர்ஷிப் பிளேஸ் இன்டு த கமர்ஷியல் பிளேஸ். தேவனை தேடுகிற இடத்தை வியாபார ஸ்தலமாக மாற்றாது என்று சொல்லி, அதை வேற விதமாக மாற்றாது என்று சொல்லி ஆண்டவர் சவுக்க உண்டு பண்ணி எல்லாத்தையும் போட்டு அடிச்சு எல்லாத்தையும் கவுத்து விட்டு ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, ஆண்டவர் ஓட விட்டார். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கு கூட நல்லா புரிஞ்சுக்கணும், யாக்கோபை எப்படி ஏமோர் கெடுக்க வந்தானோ, இன்றைக்கும் ஒவ்வொரு சபைகளில் ஜனங்களை தேவனோடு கூட ஐக்கியப்பட விட முடியாதபடிக்கு கெடுக்கிற அநேக ஆவிகள் இன்னைக்கு கமர்ஷியல் ரிலிஜியஸில் கமர்ஷியல் ஸ்பிரிட்ஸ் இன்னைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. தேவ ஜனங்கள் அடையாளம் காண வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த தங்க சாவி கொடுக்குறேன், அதை வாங்கிட்டீங்கன்னா பரலோகத்தில் உங்களுக்கு இடம் வந்துடும். இது எல்லாமே கமர்ஷியல் ஸ்பிரிட். அதே போல் எருசலேம்லேருந்து கொண்டு வந்த புனித தண்ணீர், அது ஒரு பிஸ்னஸ். இன்னும் பல விதங்களில் பிஸ்னஸ் இன்னைக்கு சபைகள் இருக்குது. அதெல்லாம் தேவ ஜனங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, சபைக்குள்ள அந்நிய காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. இங்கே நம்ம கடன்களை வசூலிக்கிறது மற்றும் காசு பரிமாற்றங்களை செய்து கொள்வது, வியாபார நோக்கத்தோடு வருவது. சில பேர் ஏன் சபைக்கு வரல, இங்கே இல்லை, சில இடங்களை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அந்த அம்மாவுக்கு அந்த இது சீட்டு காசு கொடுக்கணும், அந்த லோன் காசு கொடுக்கணும், அந்த காசு கொடுக்கணும், இந்த காசு கொடுக்கணும், அது வந்தாலே அவங்க கேட்குறாங்க சபைக்கு வந்தாலே, அதனால் இந்த வாரம் வரல. அப்படிப்பட்டவங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போய் கண்டித்தோம். நீ தேவனுடைய ஆலயத்தை என்ன பண்ணாத, வியாபார ஸ்தலமாக மாற்றாத. மாற்றுனா உனக்கு சவுக்கு ரெடி. அப்படிப்பட்ட வியாபார ஸ்தலமாக யார் மாற்றுறாங்களோ, கர்த்தருடைய வாதை, ஆக்கினை, தண்டனைகள் அவங்க வாழ்க்கையை விட்டு நீங்கவே நீங்காது. ஆலயத்து வர்றது ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்க வேண்டும், என் தேவனோடு நான் இணைய வேண்டும், என் தேவனுக்கு ஐக்கியமாய் நான் மாறணும், என் தேவனுக்கு பிரியமாய் மாறணும். மற்ற எந்த விஷயத்தில் நம்ம ஆலயத்தை நம்ம பயன்படுத்தினாலும் சரி, கர்த்தருடைய சவுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக எப்பொழுதுமே எழுமோ. நம்ம நல்லா சிந்திச்சு பார்க்கணும். அதனால் திஸ் இஸ் நாட் எ டிரான்சாக்ஷனல் பிளேஸ். இது பரிவர்த்தனை செய்கிற இடம் அல்ல, இது ஆன்மா தேவனோடு கூட உறவாடுகிற இடமா இருக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்படியாக உணர்ந்து கொண்டிருக்கிற யாக்கோபை திருப்பி என்ன பண்ணுறான், என்னப்பா நமக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்றா இல்லைப்பா, வியாபாரம் பண்ணிக்கலாம்ப்பா, தேசத்தை திறந்து விடுறான்ப்பா, அப்படி வந்துருப்பா, எப்படி வந்துருப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, அவன் இன்னும் கேட்டுக்கு நேராக கொண்டு போகிறான். அந்த ஏமோர், அந்த சீகேமனுடைய தலைவன் ஏமோர் அப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்கிறத நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் இதில் எல்லாவற்றிலும் நம்ம ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எனவே பிரச்சனை போராட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன காசு ரூட், அது எதனால் வருகிறது, அதை நம்ம சோதித்து உணர்ந்து ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள் ஐக்கியப்பட வேண்டும். செகண்ட் திங், ரெண்டாவது விஷயம், ஆதியாகமம் 34 21 வாசிங்க, 21 23 வரைக்கும். இந்த மனிதர் நம்மோட சமாதானமாய் இருக்கிறார்கள், ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும், அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் விஸ்தாரமாய் இருக்கிறது. அவர்களுடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாக கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம். அந்த மனிதர் யாக்கோபினுடைய குமாரர் சொல்றாங்க அந்த சீகேம் ஊராரை பார்த்து, விருத்த சேதனம் நீங்கள் பண்ணலன்னா நாங்கள் சம்மதம்லாம் கலக்க மாட்டோம், எங்கள் சகோதரியை கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய சகோதரியை திருமணம் பண்ணுறது மட்டும் இல்லை, இந்த வசனத்தில் வாசிச்சிங்கன்னா அவங்க ஐடியா போடுறாங்க. இவங்களை இணைச்சிக்கின்னு இவங்கக்கிட்ட இருக்கிற ஆடு மாடு பொண்ணு வெள்ளி அது இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்,
சுருட்டிக்கலாம். இப்படிப்பட்ட எண்ணத்தோட இவங்க சம்மதிக்கிறாங்க. விருத்த சேதனம் என்ற தேவனுடைய பரிசுத்தமான அடையாளம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பரிவர்த்தனையாக அதை மாறி போகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. அதான் நீங்க வாசிக்கிறீங்க. அந்த மனுஷர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறது போல நம்மில் உள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏகச்சனமாக நம்மோட வாசம் பண்ண சம்மதிப்பார்கள். அவர்களுடைய ஆடு மாடுகள், ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை சேரும் அல்லவா? அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள். அவருடைய ஆடு மாடுகள், ஆஸ்திகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மை, இவனுக்கு விருத்த சேதனம் பண்றது எதுக்குன்னா உண்மையா தேவ ஜனமா மாறத்துக்குள்ள எல்லாம் நம்ம எடுத்துக்கணும், எல்லாத்தையும் நம்ம வாங்கிக்கணும், அவங்களுடைய எல்லாத்தையும் நம்ம பிடிங்கிக்கலாம். அந்த ஐடியாவோட விருத்த சேதனம் பண்ணலான்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானதல்ல. ஹல்லேலூயா. நம்ம கூட போன வாரத்தில் பார்த்தோம், ஆண்டவர் வெளிப்படுத்தல பேசுகிறார். அந்திப்பான்கிற உண்மை உள்ள சாட்சி எனக்கு என்ன பண்ணா, விசுவாசமாக இருந்தான்னு சொல்லி. அந்த அந்திப்பா 92ஆம் வருஷத்தில் நம்ம போன வாரம் சொன்னேன், டொமிஷியன் ராயன் கட்டளை பிறப்பித்தான், நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி. அதே போல் அவன் சொன்னான், ரோமர்களுடைய கடவுள்களுக்கெல்லாம் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி எல்லாருமே பலியிடணும், நீங்கள் பலியிடாமல் வாழவே கூடாதுன்னு சொல்லி ஆணை பிறப்பித்தான். தன்னை தெய்வமாய் அவன் மாற்றினான். ஆனால் அந்த அந்திப்பா பார்த்தீங்கன்னா பெருமோ சபையில் அவர் மிகவும் ஒரு உண்மையான போதகராய் அந்த காலத்தில் செயலாற்றி மக்களை சீர்படுத்தினார். இதுக்கெல்லாம் எசைஞ்சு போகாதீங்க. கடைசியில் தகவல் அவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது ரோமர்களுக்கு, இந்த அந்திப்பா என்பவன் சத்தியத்தில் அவங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறான், நமக்கு இசைந்து வரமாட்டான்னு சொல்லி. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவனை வெண்கலத்தினால் ஆன பசுவுக்குள்ளே அவனை அடைச்சி போட்டு கீழே நெருப்பை வச்சு அப்படியே அவனை என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரை பண்ணாங்க, உயிரோட அவனை வறுத்தாங்க அதுக்குள்ளே. அப்படியாக அந்த அந்திப்பா இரத்த சாட்சியாக கர்த்தருக்கு மரித்து போனான். அவனை தான் ஆண்டவர் வெளிப்படுத்தல, எனக்கு உண்மையான சாட்சியாக அந்திப்பா என்று கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் நாம் சத்தியத்திற்குள்ள வாழுகிறோம், தேவனுக்காக வாழுகிறோம், தேவனுடைய அன்புல வாழ்கிறோம். நீ ஆண்டவரை விசுவாசித்தால் உனக்கு எந்த சலுகையும் கிடையாது என்று சொன்னால், முதலாவது கடவுளை தேவனை விட்டு பிரிவது இங்கே எத்தனை பேர் இருப்பீர்கள் என்று நமக்கு தெரியாது. இந்த ஆண்டவரை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு எந்த உரிமையும் தேசத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் ஆண்டவரை தேடுவீர்கள் என்று நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுத்த விதமே சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாப நோக்கத்துக்காக தான் நம்ம எடுத்திருப்போம். ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளணும். நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்றே ஒன்று மைண்டில் வைங்க, வாழ்ந்தாலும் மரித்தாலும் என் ஆண்டவருக்காக மாத்திரம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் அல்ல. மாதத்துக்கு ஒரு முறை தேவனை தேடுறது வர்றது இதெல்லாம் தயவுசெய்து மாற்றுங்க. சில பேர் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் சொல்கிறேன், இன்னும் வேலை செஞ்சு நம்ம இன்னும் சாதிக்க போகிறோம், இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட கர்த்தருக்கு கொடுக்காம இன்னத்தை நம்ம செய்ய போகிறோம், ஒன்றும் செய்ய போகிறதில்ல. நீங்கள் நிறைய பெரிய மனக்கோட்டை கட்டுறீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை வாழ்க்கை. இனிமேலும் வாழ்க்கை இந்த பூமியில் அப்படி இருக்க போகிறதில்ல. கர்த்தரை உறுதியாக தேடுறவங்க தான் நிலையாக இந்த பூமியில் வெற்றியாக வாழ்வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் உறுதி வேணும். வாழ்ந்தாலும் மரித்தாலும் சரி, என் ஆண்டவர் தான் முதலிடம், என் ஆண்டவருக்கு தான் வாழ்வேன். அந்த விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மரண தண்டனை கைதியை அடுத்த நாள் தூக்கில் மாட்ட வேண்டியவனை ராஜா பரிதாபப்பட்டு, உன்னை சரி ரொம்ப நாள் சிறையில் இருந்துட்ட, உனக்கு தூக்கு தண்டனை வேற கொடுக்க போகிறாங்க, நான் உன் மேலே கருணையாக உன்னை மன்னிச்சு விட்டுறேன்ப்பான்னு சொல்லி லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டார். இதில் மட்டும் சைன் போடு, ஜெயிலேருந்து வெளியே வந்துடு. அந்த லெட்டரை கொண்டு போய் அவன்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனைப்பா, ராஜா அவனுக்கு விடுதலை ஆக்குறாராம், நீ கையெழுத்து போட்டு என்ன பண்ணுற, விடுதலை ஆடுன்னு சொல்லி. அப்போ அவன் சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, நான் சும்மாலாம் சிறையிலேருந்து வெளியே வர மாட்டேன், நான் அப்படி வந்தேன்னா எனக்கு அரசாங்கத்தில், இந்த ராஜாங்கத்தில் ஒரு வேலை கிடைக்கணும், சொகுசான ஒரு கார் கிடைக்கணும். அந்த காலத்தில் ஒருத்தன் சொன்னானா, இது மாதிரி நிபந்தனை போட்டு இதெல்லாம் தரலனா நான் ஜெயிலேருந்து வரவே மாட்டேன்ட்டான்.
இதை கொண்டு போய் ராஜா கிட்ட சொல்லிட்டாங்க. ராஜா பண்ணிட்டாரு, என்ன பண்ணிட்டாருன்னா, சரி விடு அவன் இஷ்டம்னு சொல்லி விட்டார். இப்படி நிர்பந்தம் பண்ணி கடைசியில் அத்தனை நாள் என்ன பண்ணான்னா தூக்கில் அவனை மாட்டி தண்டனை நிறைவேற்றிட்டாங்க. இன்னைக்குள்ள நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் ரட்சிப்பு என்பதை இன்னே அவங்களுக்கு வாழ்க்கையில் தெரிய மாட்டுது. மரணத்துக்கு எதுவாக இருந்த, அழிவுக்கு நேராக இருந்த இந்த உலகத்தில் கதிக்கட்டு போக வேண்டிய நம்ம, நரகத்தின் ஆக்கினைக்குள்ளாக போக வேண்டிய நம்மளை அவர் ரத்தத்தை சிந்தி அவர் நம்ம மேலே மன்னிப்பை கொடுத்து நமக்கு கிருபையாக இந்த பரலோகத்தின் ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் சுமந்து கொண்டார். இவ்வளவு இலவசமான ரட்சிப்பை தான் நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சிந்தலை, அவருடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்கலனா நம்ம வாழ்க்கை கதிக்கட்ட வாழ்க்கை தான். இவ்வளோ பெரிய ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எந்தெந்த காரணங்களுக்காகவோ அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கைதியை போல ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. சில பேர் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதே அப்படிப்பட்ட காரியங்களுக்காக தான். சில பேர் பார்த்தீங்கன்னா நேர்த்தி கடன், எனக்கு இது ஆண்டவர் செஞ்சிட்டாரு அதனால் நான் ரட்சிப்புக்குள்ளே வந்துடுறேன். அது மீனிங்லெஸ். எதுக்காக ஞானஸ்தானம், எதுக்காக ரட்சிப்பு என்றால், இவ்வளோ பாவியாகி எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை, நரக ஆக்கினை தண்டனை, இந்த உலகத்தில் அழிய வேண்டிய வாழ்க்கையை, அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டாரே, என் மேலே இவ்வளோ அன்பு செலுத்தினாரே, எனக்கு பதிலாக அவர் மரித்தாரே, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டுச்சே என்று சொல்லி, இனிமேல் என் வாழ்க்கை உமக்காக தான் ஆண்டவரேன்னு சொல்லி நம்மளை தாழ்த்தி அந்த அன்பை ஏற்றுக்கொள்வது, அவரை நேசிப்பது தான் உண்மையான ரட்சிப்பு. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:19 தான் சொல்லப்படுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு இது பண்ணாதான், செஞ்சாதான், அது செஞ்சாதான். சில பேர் டிமாண்ட் தான் பண்ணுறாங்க. சில பேர் நிறைய பேர் டிமாண்ட் பண்ணி அவங்க இருக்கிறவங்களாய் அவங்க காணப்படுறாங்க. ஹல்லேலூயா. எனவே இதெல்லாமே நம்ம அகற்றி போட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சில பெண்ணோ மாப்பிள்ளை கிறிஸ்தவங்களாக இருந்தால் சில பேர் அதுக்காக கிறிஸ்தவங்களாக ரட்சிக்கப்பட்டு திருமணம் செஞ்சு கொள்றதுக்காக கிறிஸ்தவங்களாக மாறுவாங்க. பிலிப்பியர் 3:18-19 அதான் சொல்லப்படுகிறது. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சையே. அவருடைய தேவன் வயிறுனா ஆன்மாவை நிரப்பறதுக்காக இல்லை, அவங்க உலகத்துக்காக, உலகத்தின் தேவைகளுக்காகவே என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் மேலே பக்தி வச்சுன்னு இருப்பாங்க, நம்பிக்கை செலுத்துவாங்க. அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை இலச்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இன்னும் சில பேர் ரட்சிக்கப்பட்டு திருமணம் செய்வாங்க. எதற்கென்றால் அவங்களுடைய சொத்துக்காக கிறிஸ்தவர்களாக மாறுவார்கள். அந்த குடும்பத்தினுடைய சொத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கிறிஸ்தவர்களாய் மாறி திருமணம் செய்வார்கள். அதே போல வேறு சிலர் சொந்த பந்தங்கள்லாம் பகைப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இனிமேல் உங்கள் ரூட்டில் வரமாட்டேன், நான் வேறு ரூட்டில் போகணுன்னு சொல்லி ஆண்டவர் ரூட்டில் வந்துடுவாங்க. ஆண்டவர் ரூட்டு இல்லைன்னா பல ரூட்டு இருந்தால் அதில் கூட போயிடுவாங்க, வேறு ரூட்டில் கூட போயிடுவாங்க. சரி, ஏதோ நம்மளுக்கு ரொம்ப சாதகமாகுதுன்னு சொல்லி கிறிஸ்தவ ரூட்டில் சில பேர் வருவாங்க. ஏன்னா சொந்த பந்தங்கள்லாம் பகைச்சிட்டாங்க, நான் இனிமேல் ஆண்டவர் தான் தேட போகிறேன்னு சொல்லி ரட்சிப்பினுடைய அர்த்தமே தெரியாதபடிக்கு இப்படியும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வருவார்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சில பேர் ரட்சிக்கப்பட்டதே ஆண்டவருக்கு ஏதோ இவங்க நன்மை செஞ்ச மாதிரி. ஒருத்தர் சொல்கிறார், எங்களுடைய குலத்தில் பார்த்தீங்கன்னா யாரும் ரட்சிக்கப்படலைங்க, நாங்கள் மட்டும்தான். எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆளுங்க தெரியுமா அந்த ஊரில், எல்லாத்தையும் ஆனால் தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டேன், ஆண்டவர்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன். எவ்வளோ மதிப்பு அவர் பேசுகிறதுலே புரியுது. ஆண்டவருடைய வழி, ஆண்டவருடைய தியாகம் எவ்வளோ கேவலமானது போல் இவர் ஆண்டவருக்கு பிச்சை போடுறது மாதிரி என்ன பண்ணுறார், இவர் பேசுகிறார். கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் ரட்சிப்பை விட்டு ஓட்டார். இன்னும் கேட்டால் அவங்க குடும்பத்தில் தற்கொலை நாவி இருந்துச்சு. ரட்சிப்புக்குள் நடத்தும் போது அவங்க மூத்த பையன் சூசைட் பண்ணி எரிஞ்சு செத்து போயிட்டான். அவங்க குடும்பத்தில் அடுத்து ஒவ்வொருத்தர் மேலேயும் அந்த பிசாசங்க இருந்துச்சு. இப்படிப்பட்ட கேடு கட்ட நிலையில்
தேடி போய் சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்பு நடத்தி கொண்டு வந்தால் கட்சியில் இவர் சொல்கிறார், சாட்சி விட்ட சொன்னால், நாங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்ததுமா வந்தோம், யாருமே இல்லை, நான் மட்டும் தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் பெருமை, அவர் ரட்சிக்கப்பட்டது கடவுளுக்கு எதாவது லாபன்ற மாதிரி அவர் பேசுகிறார். அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிறது எல்லாமே அகற்றி போடணும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பிடிக்கலன்னா இன்னும் கெதிக்கட்ட நிலைமை தான். அதை என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:7-8 பவுல் சொல்கிறார், எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கடந்த கால வாழ்க்கை எவ்வளவு மேன்மை, பணக்காரன், உலக பணக்காரன் பவுல் சொல்றார், நஷ்டமாக விட்டுட்டேன். இப்பொழுது என்னென்ன மேன்மை என தேடி வருதோ எல்லாத்தையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். கடந்த காலத்துல இருந்து எல்லா மேன்மை நஷ்டமாக விட்டுட்டாராம். அது மட்டும் இல்லை, இனிமேல் என்னென்ன மேன்மை வந்தாலும் இதெல்லாம் அவருடைய சிலுவைக்கு, அவருடைய தியாகத்துக்கு ஈடாகுமான்னு சொல்லி கம்பேர் பண்ணிச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, யார் புகழ்ந்தாலும் மகிமைப்படுத்தினா இதெல்லாம் குப்பை அப்படின்னு நஷ்டமாக என்ன பண்ணுறாராம், எண்ணிக்கொண்டிருக்கிறாராம். அதான் பவுல் அங்கே சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்துட்டேன், வயசு வந்துருச்சு, பெற்றோர் கம்பல் பண்ணுறாங்க, நான் ரட்சிக்க பண்ணணும், ஞானஸ்தானம் பெறணும், இப்படி ஒரு கான்செப்டில் சில பேர் இருக்கிறாங்க. இது அத்தனையுமே ஃபெயிலியர். யாரெல்லாம் உண்மையான அந்த அன்பு, எனக்காக ஜீவனை தந்த ஒருவர், என் ஆன்மா அழியாமல் காக்கக்கூடிய ஒருவர், எனக்கு பதிலாக மரித்தார், என் பாவங்களை அவர் ரத்தத்தை கொண்டு அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார், எனக்காய் நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார், நான் பிறப்பதற்கு முன்பதாகவே என்னை அவர் நேசிக்கிறார். இந்த அன்புல யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறோமோ அதுதான் விலை உயர்ந்த ஒரு ரட்சிப்பா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனக்கருமையான தேவ ஜனமே, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த சீகேம் பட்டணத்தார் பார்த்தீங்கன்னா, அந்த விருத்த சேதனம், அன்னைக்கு விருத்த சேதனம், இன்றைக்கு மனம் திரும்புதல். இந்த விருத்த சேதனத்தை பார்த்தீங்கன்னா, இதை பண்ணிட்டா அது வந்துடும், இது வந்துடும், இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், இப்படிப்பட்ட ஒரு உலகத்தினுடைய விஷயத்துக்காக, ஒரு டிரான்சாக்ஷனாக, ஒரு உணர்வு பூர்வமாக இல்லை, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்தில்லை, தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்ற இன்டென்ஷன் இல்லை, அவங்க வேறு விதத்தில் அந்த விருத்த சேதனத்தை என்ன பண்ணுறாங்க, பண்ணுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. இதை கடைசி ஒரு விஷயம், அதே ஆதியாகமத்தில் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 25ஆம் அதிகாரம் வசனத்தை. 3ஆம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்து கொண்ட போது யாக்கோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன், லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஏமோரையும் விருத்த சேதனத்தை பண்ண வச்சிட்டாங்க. பண்ணிட்டு 3ஆவது நாள் கொஞ்சம் வலி, பெயின். என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிமியோன், தீனாளுடைய சகோதரர்கள் சிமியோனும் லேவியும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு, கிட்டத்தட்ட 21-22 வயசு இது ரெண்டு பேருக்கும், சம வாலிபத்தில் இருக்கிறாங்க, பலத்தில். பட்டயத்தை எடுத்துக்கின்னு இவங்க மட்டும் இல்லை, மற்ற சகோதரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்கள் தான் 2 பேர் லீடர்ஸ், மற்ற எல்லாரையும் கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கின்னு, மற்ற வேலைக்காரங்களாம் இருக்கிறாங்க கூட, எல்லாரையும் கூப்பிட்டுக்கின்னு மறைஞ்சு போய் அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் என்ன பண்ணிடுறாங்க. ஏன்னா யாருமே இந்த வழியில், அந்த ஜுரம் கொஞ்சம் அடிக்கும், கொஞ்சம் பலவீனமாக இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாது அந்த நேரத்தில். அப்படிப்பட்ட நேரத்தில் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, வெட்டி அதம் பண்ணி போடுறாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை அவங்க செய்கிறாங்க. ஆண்டவர் கூட கண்டிக்கிறார் பரிசேயர்களை. மற்ற 23:15 வாசிச்சிங்கன்னா, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றி திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தில் பரிசேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்க பரிசேய மார்க்கத்தை பின்பற்றுங்க வாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றி திரிவாங்களாம். ஆனால் அவங்க பரிசேயர்களாக மாறிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், இவங்களுடைய கெட்ட நடக்கையை வச்சு அவங்களுக்கு கெடுத்து போட்டுருவாங்க. அதான் சொல்கிறார், ஒருத்தனை கவரப் பண்ணும் போது மட்டும் என்ன பண்ணுற, தேன் உழுகிற மாதிரி என்ன பண்ணுற போகிற, அதுக்கப்புறம் உன்னுடைய கிரியைகளை பார்த்து அவன் என்ன பண்ணுறான், மோசமாயிடுறானே
அப்படின்னு சொல்லப்படுது. இன்னைக்கு கர்த்தருக்கு என்று கிரியை செய்கிற அத்தனை பேரும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளே சம்பாதிப்பது, ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவது நல்லது தான். ஆனால் அது ஆத்துமாக்களுக்கு முன்பதாக பிற்காலங்களில் நம்ம ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா? சில பேர் பார்த்தீங்கன்னா ஒழுக்கக்கேடான தகாத விஷயங்களை, அருவருப்பான விஷயத்தெல்லாம் செய்வாங்க. ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஒழுங்கினமான கேவலமான ஒரு வாழ்க்கை இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு அது இடரலாக இருக்கும். இன்னும் சில பேர் ரட்சிப்புகள் நடத்திடுவாங்க. கட்சியில் இவங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகள்லாம் கடனை அதை இதை எல்லாத்தையும் வாங்கி கிங்கி வச்சு ரட்சிப்புகள் நடத்தினவங்க முழிப்பாங்க. என்னடா இவங்க இப்படி கடன் வாங்கி கஷ்டப்படுறாங்களே, அது பண்ணுறாங்களே, இது பண்ணுறாங்களே. கர்த்தருடைய வழி நடக்கிறதில்ல. எல்லாத்தையும் மாற்றி செஞ்சு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சிலர் இடரெல்லாம் இருப்பார்கள். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம மாற்றி விடணும். விருத்த சேதனம் பண்ணுங்க, நாங்கள் சேர்ந்துடுறோம் அப்படி இப்படின்னு பேசினாங்க. கட்சியில் விருத்த சேதனம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? கத்தியை தூக்கின்னு போயிட்டு வெட்டிட்டாங்க. இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை கூட அப்படி இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு முன்பதாக ஒழுக்கமாக இருக்கணும். ரட்சிக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு முன்பதாக கூட ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு குடும்பம், ஒவ்வொரு பகுதியில் நல்ல வார்த்தையை பேசணும். அசிங்கமான வார்த்தை, சண்டை, அடாவடி, ஒழுக்கக்கேடான விஷயங்கள், மற்றவங்க சீன்னு சொல்கிறத்தக்கதான வாழ்க்கை, இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழும் பொழுது நாமும் நித்திய ஜீவனுக்குள்ளே போகிறதில்ல, போக போகிறவங்களையும் நம்ம விடுறதில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நம்ம மாற்றி அமைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். இன்னும் அநேகர் பதவி, சபைகளுக்குள்ள கூட ஒரு காரியங்கள், மாதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை, பதவி ஆசை, அதே போல் குரூப்பிசம், குழு மனப்பான்மைகள், இன்னும் அநேக புறங்குறது, அவங்கள பற்றி இவங்ககிட்ட, இவங்களை பற்றி அவங்கக்கிட்ட, இது மாதிரிலாம் கிளாஷஸ் உண்டாக்கி பண்ணி எண்ணி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இடரலாய் வாழுகிற ஒரு காரியங்கள். இதெல்லாமே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்க்கும்போது அந்த ஜனங்கள் என்ன நம்ம உணர்வாங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்களை விட உலகத்தார் எவ்வளோ பெட்டராக இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள்லாம் ஒழிய வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் மாற்றி அமைக்க வேண்டும். ஹல்லேலூயா. சில பேர் ஆரம்ப காலத்தில் கர்த்தருக்காக நிறைய ஊழியங்களை செய்கிறது, ஜெபிக்கிறது, நல்ல பரிசுத்தமாக ஜீவிக்கிறது எல்லாமே இருந்திருப்பாங்க. நாட்கள் போக போக ஜபத்தை விட்டு மற்ற எல்லா ஆவிக்குரிய அனலை இழந்து புதிய ரட்சிக்கப்படுற சில பேர் கர்த்தருக்கண்டு கிரியை செய்வார்கள், எழும்புவார்கள். அப்படிப்பட்ட ஜனத்தை பார்த்து சொல்கிறது, என்ன டெய்லியுமா ஊழியத்தை செய்கிறது, நாங்களாம் என்னைக்கு ஒரு நாள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. சில இடத்துல நான் சில பேரை, மோசமான பசங்களை கிபத்தில் நடத்தி ஒரு பார்ட் டைமாக டெய்லியும் ஒரு ஊழியங்களை செய்யத்தக்கதாக கொண்டு போகும்போது சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டெய்லியும் போயிடுறேன், ஊழியக்காரன் அடைப்பறியா நீ அப்படின்னு கிண்டலாக பேசுறது அந்த பசங்கிட்ட. கட்சியில் அந்த பசங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே நிற்க ஆரம்பித்தாங்க. கட்சியில் அந்த மாச்சு அப்பா அம்மாவே மூஞ்சில் குத்துற அளவுக்கு இன்றைக்கி நிலமை இருக்குது. உண்மையை சொல்கிறேன். எவ்வளோ மோசமானவங்களை மாற்றி கீத்தி ஜபத்தில் நடத்தி அழகாக கர்த்தருக்காக கிரியை செய்கிறவங்கள மாற்றும் போது பேரண்ட்ஸே வந்து அதுக்கு ஒத்துழைக்கலை. இன்றைக்கி அவங்களே அடிக்கத்தக்கதாக அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம இடரலாய் நம்ம காணப்படக்கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை போனால் போதும் சபைக்கு. எல்லா ஜபத்துக்கு நான் போகணுமா? நம்ம சோம்பேறி ஆகிட்டோம், மற்றவங்கள ஏன் சோம்பேறி ஆக்கணும்? நம்ம ஆக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்துக்கு எப்போ இருந்தாலும் சரி கூடுகிறது ரொம்ப நமக்கு அது ஆசீர்வாதமானதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. மத்தேயு 18:6 ஆண்டவர் சொல்ற, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை ஆண்டவர் ரொம்ப கடினமான வார்த்தையை தான் என்ன பண்றார், யூஸ் பண்றார். 2 பேதுரு 2:2 சொல்லப்படுகிறது, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இப்படியாக வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே நாம முன்மாதிரியாக மற்றவங்களை அழிக்கக்கூடியவங்களா அல்ல, மற்றவங்களை கெடுக்கக்கூடியவங்களா அல்ல, மற்றவங்களுக்கு முன்பதாக சீர்கெட்ட நடக்கையை செய்கிறவங்களா அல்ல,
புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்கள் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டவங்களுக்கு முன்பதாக கண்ணியமான வார்த்தை, தேவையான விஷயங்கள், ஒழுக்கமான காரியங்களை ஒவ்வொரு வளர்ந்த விசுவாச மக்கள் நாம் செய்ய வேண்டியது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்னைக்கு யாக்கோபின் குமாரர்கள் விருத்த சேதனத்தை பண்ண வச்சாங்க, கத்தி எடுத்துட்டு என்ன பண்ணுறாங்க, வச்சாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு முன்பதாக பெற்றோர்கள் கண்ணியமாக வாழணும். நீங்கள் சரியாக தேவனை தேடினாதான் உங்கள் சந்ததி பிற்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் தாறுமாறான வழியில், பயபக்தி இல்லாத வழியில் போயிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகள்லாம் நீங்கள் கொண்டு வர முடியாது கர்த்தருக்குள்ளே. அதனுடைய பலனை இன்னைக்கு இல்லை, சில வருஷங்கள் கழித்து நீங்கள் உணர்வீங்க. அப்போ கண்ணீர் வெடிச்ச ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம எல்லாவற்றிலையும் முன்மாதிரியாக, மாறலாக, ஒழுக்கமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.